நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். இன்று தொழுகையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் ஒரு பயானை காண்கின்றோம். அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்தை தன்னை வணங்குவதற்காக படைத்தான். அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்காக அடிபணிவதற்காக உள்ள வழிமுறையே தொழுகையாகும். அதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு கற்பித்து தந்தார்கள். தொழுகை இஸ்லாத்தின் ஒரு முக்கிய கடமையாகும். இது அனைத்து வணக்கங்களிலும் மிகச் சிறந்ததாகும். அன்பானவர்களே, தொழுகை ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடமையாகும். அவர் ஆரோக்கியமாக இருப்பினும் சரி, நோயாளியாக இருப்பினும் சரி, உள்ளூரில் இருப்பினும் சரி, வெளியூரில் இருப்பினும் சரி. ஆகவே இதை நாம் மிகவும் முக்கியத்துவத்துடன் நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றுவதில் பொடுபோக்குத்தனம் செய்தல் அழிவுக்கும் நாசத்திற்கும் அல்லாஹ்வின் வெறுப்பிற்கும் பெரும் காரணமாகும். திருக்குர்ஆன் ஹதீஸ்களில் தொழுகையை நிறைவேற்றும்படி மிகவும் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலா கூறியுள்ளான் தர்ஜுமால, நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்து பாவங்களிலிருந்தும் மனிதனை விலக்கிவிடும். மற்றொரு இடத்தில் கூறியுள்ளான் தர்ஜுமா, திட்டமாக தொழுகை முஅமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், 5 நேர தொழுகைகளும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டவையாகும். எவர் நல்ல முறையில் உழு செய்து குறித்த நேரத்தில் அவற்றை நிறைவேற்றுவாரோ, மேலும் ருக்கு சுஜூதுகளை செய்ய வேண்டிய முறைப்படி செய்து உள்ளச்சத்துடனும் ஓர்மையுடனும் நிறைவேற்றுவாரோ, இப்படிப்பட்டவரை மன்னித்து விடுவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான். கண்ணியமிக்கவர்களே, அப்படி தொழுகையை நிறைவேற்றவில்லையானால், அசட்டை செய்தால் அவருக்கு மன்னிப்புக்கான எவ்வித வாக்குறுதியும் இல்லை. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். அன்பானவர்களே, மற்றொரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதாவது, அடியானுக்கும் குஃபுருக்கும் மத்தியில் வித்தியாசம் தொழுகை விடுவதுதான். மறுமை நாளில் முதலாக தொழுகையை பற்றியே விசாரணை செய்யப்படும். அதன் மீதே வெற்றியும் நிறுவப்பட்டுள்ளது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக கியாமத் நாளில் மனிதனுடைய அமல்களில் முதன்மையாக தொழுகையை பற்றியே விசாரணை செய்யப்படும். அது சரியாக இருந்தால் அடியான் வெற்றி பெற்று ஜெயம் பெறுவான். அது சரியில்லையானால் அடியான் தோல்வியுற்று கைசேதத்திற்கு ஆளாவான் என்று சொல்லி காமிக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஆயத்துகள் மற்றும் ஹதீஸ்களின் வாயிலாக தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி அறிய முடிகிறது. இவையல்லாமல் இன்னும் ஏராளமான ஆயத்துகளும் ஹதீஸ்களும் தொழுகையை பற்றி வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளன. எனவே நாம் மிக்க பேணுதலுடன் தொழுகையை நிறைவேற்றி வர வேண்டும். இன்னும் பிற மக்களையும் தொழுகையின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் தொழுகை விஷயத்தில் மிக பேணுதலுடனும் இருந்து வந்தார்கள். மிக கடுமையான துயரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றியுள்ளார்களாம். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் ஏதேனும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போது பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அனைத்து காரியங்களையும் அப்படியே போட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஒரு தடவை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைவீதியில் சில மக்கள் பாங்கோசையை கேட்ட மாத்திரத்தில் தமது அனைத்து பொருட்களையும் விட்டுவிட்டு தொழுகைக்காக விரைந்து செல்வதை பார்த்து, இப்படிப்பட்ட மக்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறியுள்ளான், ரிஜாலுல்லாஹ்
துல்ஹீஹிம் திஸாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி وإقام الصلاة وإيتاء الزكاة. அதில் பலர் இருக்கின்றனர். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்களுடைய வர்த்தக கொடுக்கல் வாங்கல், அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை நினைவு செய்வதிலிருந்தும், தொழுகையை உறுதியாக கடைபிடிப்பதிலிருந்தும், ஜகாத்து கொடுப்பதிலிருந்தும் அவர்களை திரும்பி விடாது. உள்ளங்களும் பார்வைகளும் பயத்தால் திடுக்கிட்டு தடுமாறி விடக்கூடிய நாளை பற்றி அவர்கள் எந்நேரமும் பயந்து கொண்டிருப்பார்கள். எனவே வரக்கூடிய நாட்களில் ஐவேளை தொழுகைகளையும் பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.